அப்போசிஷன்ல டிஎம்கே உட்காரும்போது அது எவ்வளவு டேஞ்சரஸ்ன்னு உங்களுக்கு இனிமே தான் புரிய போகுது. உட்காரும்போது அவ்வளோ டேஞ்சராக இருக்குன்னா கொஞ்சம் நவுந்து உட்காருங்க. ஏன் வாட்டர் மெலன் திவாகர் மாதிரி பாம்பு போட்டுருவீங்களோ? தெரியும் சூலி. இனிமேல் நீங்கள் விளக்கண்ணைய கண்ணில், வாயில், மூக்கில், பேக்கில்னு எல்லா இடத்துலையும் ஊற்றி வச்சுக்கிட்டு எவன் எப்படா எங்கடா ஸ்லிப் ஆவான், நம்ம மீடியா பவரை வச்சு எவனை எங்கே சிக்க வைக்கலாம் எல்லாம் ஆல்ரெடி உங்கள் ஆளுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சாம்பிள் பார்க்குறீங்களா? எங்க அண்ணனுக்கு எதிராக நான் வந்து காசு வாங்கிட்டு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு ஃபேக் செட்டப், கம்ப்ளீட் செட்டப் பண்ணி ஒரு பெரிய ஸ்கேம் தமிழ்நாட்டில் நடக்குது. ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அவ்வளோதான். இதே மாதிரி தான் கேப்டன் விஜயகாந்த் சாரை வச்சு செஞ்சு காமெடி பீஸ் ஆக்கி விட்டாங்க. இப்போ அதை விட டபுள் மடங்கு ட்ரை பண்ணுவாங்க விஜய்க்கு. நீங்கள் துட்டு கொடுத்து என்ன கருமத்தை வேணாலும் பண்ணுங்க, நாங்கள் விட்டு கொடுக்காம இருப்போம், அவ்வளோதான். இதை எப்படி யூஸ் பண்றாங்க? மதன் கௌரியா வந்து காசு வாங்கி வீடியோ போட்டான், நீங்களும் காசு வாங்கி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபுளுசர்ஸ் கிட்ட இந்த மாதிரி கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கு. முதல்வன் படம் அர்ஜுன் மாதிரி விஜய் இப்போ கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான். இதான் ஒரு ட்வீட்டுக்கு 2 ரூபான்னு பிச்சை எடுக்கிற ஜூலி உட்காந்து குவினுக்குது. இந்த சண்டை செஞ்சே பழகுனா நாங்க. ஏது இந்த பிக் பாஸ்ல போய் காயத்ரி காலில் விழுந்தியா? அதுவா? ஓவியாட்ட ஆடியன்ஸ் எல்லாம் அசிங்கப்பட்டு ஓடி போய் பரணி காலில் விழுந்தியா? அதை சொல்றியா? நீ சண்டையும் செய்யல, ஒரு மண்டையும் செய்யல. அந்த காவாயை மூடு, கொஞ்சம் கட்சி பேரையாவது காப்பாற்றலாம். இனிமேதான் ஆட்டம் இன்னும் சூப்பரா சூடு பிடிக்க போகுது. உங்கள் ஆட்டம் சூப்பராக சூடு பிடிக்க போதா இல்லை சூவை பிடிச்சி கடிக்க போதான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அது வரைக்கும் நீ உன் வாயையும் சூவையும் மூடிக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது. வெறும்